தமிழ் படங்களோட சொர்க்கம்னா திருமூர்த்தி இடம் தான். இங்கே பாட்டு எடுத்தா ஹிட் ஆயிரும் சொல்லி டேரக்டர்லாம் நம்புறாங்க. இந்த அணையை பொறுத்த வரைக்கும் 1 இல்லை 2 இல்லை 100 படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த டைமுக்கு நீங்கள் வரலனாலும் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. திருமூர்த்தி மலை அணைக்கு வர்றதுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நாங்கள் ரீசெண்டாக காந்தலூர் டூர் போயிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறனால திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு உள்ளவங்களாம் அங்கே ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். காந்தலூர் 3 நாள் டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயே ஒரு நாள் டூர் பிளான் பண்ணிடுங்க. இங்கே டேம் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே அமனலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது, அதுக்கு மேலே பஞ்சலிங்க அருவி இருக்குது. நம்ம இந்த டேமில் குளிக்க முடியாட்டியும் அந்த அருவியில் குளிக்கலாம். என்னதான் இந்த டைமில் நிறைய படங்கள் எடுத்திருந்தாலுமே நம்ம பொதுமக்கள் இறங்கி குளிக்கவோ இறங்குறதுக்கோ அனுமதி கிடையாதுன்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. சில படங்களில் இந்த டேமை அப்படியே காட்டியிருப்பாங்க, சில படங்களில் செட்டெலாம் கூட போட்டிருப்பாங்க, சில படங்களில் ஹோட்டல், டீ கடையாக கூட காட்டியிருப்பாங்க. அது என்னென்ன படங்களை பற்றி வரிசையாக பார்ப்போம். கார்த்தி, ராசிமிகா மந்தனா நடிப்பில் வெளியான சுல்தான் படத்தில் வரக்கூடிய யாரையும் இவ்வளோ அழகாக பார்க்கல அப்படிங்கிற பாடலில் ஒரு சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பொன்னியின் செல்வன் படத்தில் 1, 2 பாகமே இங்கே எடுத்திருக்காங்க. அதில் முதல் பாகத்தில் வரக்கூடிய பொன்னி நதி பார்க்கணுமே பாடல் காட்சியில் ஒரு சீன் இங்கே எடுத்திருப்பாங்க. பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் ஆழி மலைக்கண்ணா சொல்லக்கூடிய ஒரு பாடல் காட்சி இந்த டேமில் எடுத்திருப்பாங்க. கார்த்தி நடித்த கடைக்குட்டி சிங்கம் படத்துலையுமே வாச்சிக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் காட்சியில் ஒரு சீன் இங்கே எடுத்திருப்பாங்க. சில படங்களில் பாடல் எடுக்கும்போது அப்படியே இந்த டேமை காட்டியிருப்பாங்க. சில படங்களில் பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் போட்டு எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்டில் இந்த மழை நல்லா தெரியும் மாதிரி எடுத்திருப்பாங்க. விஷால் நடிப்பில் வெளியான பாண்டிய நாடு படத்தில் வரக்கூடிய 5 சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. விஷால் நடிப்பில் வெளியான ஆம்பளை படத்தில் வரக்கூடிய யார் என்ன சொன்னாலும் உங்கள் பாடல் காட்சி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. விஜய், சூர்யா சேர்ந்து நடித்த பிரின்ஸ் படத்தில் வரக்கூடிய மஞ்சள் பூசும் மானம் அப்படிங்கிற பாடல் காட்சியில் சில காட்சிகள் இந்த டைமில் தான் எடுத்திருப்பாங்க. விஜய் நடிப்பில் வெளியான காதலுக்கு மரியாதை படத்தில் வரக்கூடிய என்னை தாலாட்ட வருவாளா அப்படிங்கிற பாடலில் சில காட்சிகள். விஜய், பிரியங்கா சோப்ரா நடிப்பில் வெளியான தமிழன் படத்தில் வரக்கூடிய மாட்டு மாட்டு என்ன மாட்டன்னு சொல்ல போகிற அப்படிங்கிற பாடலில் செட்டெல்லாம் கூட போட்டு சூப்பராக காட்டியிருப்பாங்க. வேட்டைக்காரன் படத்தில் வரக்கூடிய கரிகால காலப்போல் அப்படிங்கிற பாடலில் சில காட்சிகள். விஜய், மோகன்லால் சேர்ந்து நடித்த ஜில்லா படத்தில் வரக்கூடிய சிவனு சதி சேர்ந்தா மாஸ்தான் அப்படிங்கிற பாடல் காட்சி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. வேலாயுதம் படத்தில் வரக்கூடிய சொன்னா புரியாதுங்க பாடலில் சில காட்சிகள். விக்ரம் நடிப்பில் வெளியான காதல் சடுகுடு படத்தில் வரக்கூடிய மேகத்தில் ஒன்றா நிற்பமுங்க பாடலில் சில காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த டேமை பொறுத்த வரைக்கும் டேமில் பாதி தண்ணி எப்போ இருக்கோ அப்போ தான் ஷூட்டிங் எடுப்பாங்க. இந்த டேம் நிறையும் போது ஷூட்டிங் எடுக்க மாட்டாங்களாம். அப்போ தான் பேக்ரவுண்டில் மழை, இந்த தண்ணி இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குமா. மஜா படத்தில் வரக்கூடிய தை மாதம் ஊரக்கூட்டு அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. விக்ரம் நடிப்பில் வெளியான காசி படத்தில் வரக்கூடிய ஆத்தோரத்தில் ஆலமரம் அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு தந்த உன் கடனை எப்படி தந்து நானும் உன்னை பாட சொல்லிக்கே. சூர்யா, ஜோதியா நடிப்பில் வெளியான மாயாவி படத்தில் வரக்கூடிய காத்தாடி போல நீ என்ன சுத்துற அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்தில் துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய் அப்படிங்கிற பாடல் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பிரபுதேவா நடிப்பில் வெளியான சார்லி சாப்ளின் 2 படத்தில் வரக்கூடிய
சின்ன மச்சான் செவத்த மச்சான் அப்படிங்கிற பாடல் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஏஆர் ரகுமான் இசையமைச்ச சங்கமம் படத்தில் வரக்கூடிய மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம் அப்படிங்கிற பாடல் சில காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. தனுஷ் திரிஷா நடித்த கொடி படத்தில் வரக்கூடிய வேட்டு போட்டா அப்படிங்கிற பாடலில் சில காட்சிகள் இந்த டைமில் தான் எடுத்திருப்பாங்க. சில படங்களில் இந்த டேமுக்குள்ளே எடுத்திருப்பாங்க. சில படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அணைக்கட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துலையும் எடுத்திருப்பாங்க. சரத்குமார் மீனா நடிப்பில் வெளியான மாயி படத்தில் வரக்கூடிய நிலவே வான் நிலவே அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள் இந்த டேமில் எடுத்திருப்பாங்க. சரத்குமார் நயன்தாரா நடிப்பில் வெளியான ஐயா படத்தில் வரக்கூடிய சுத்தி போட வேணாமா அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள். உதயநிதி ஹன்சிகா மோத்தோனி நடிப்பில் வெளியான மனிதன் படத்தில் ஒரு அருமையான பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க. செட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. விஜயகாந்த் நடிப்பில் வெளியான வானத்து போல படத்தில் அவர் வேலை பார்க்குற இன்பவிலாஸ் ஹோட்டலா, அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்குள்ளே தான் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. திடீர்னு பசி எடுத்தது, பக்கத்து ஹோட்டலில் சாப்பிட்டு வரேன். விஜயகாந்த் சௌந்தர்யா நடிப்பில் வெளியான சொக்கத்தங்கம் படத்தில் வரக்கூடிய என்ன நினைச்ச அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு. விஜயகாந்த் நடிப்பில் வெளியான செந்தூர் பாண்டி படத்தில் செந்தூர் பாண்டிக்கூர் அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள் இந்த டேமில் தான் எடுத்திருப்பாங்க. விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான இந்தியா பாகிஸ்தான் படத்தில் வாடி குட்டி லேடிங்க பாடலையும் சில காட்சிகள் இந்த டேமுக்குள்ள தான் எடுத்திருப்பாங்க. சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான அரண்மனை படத்தில் இந்த டேமுக்குள்ள தான் டக்கரில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பேக்ரவுண்டில் இந்த மழை தண்ணி எல்லாமே நல்லா தெரியும். பெரிய சாமியார பார்க்க ஊரே போயிட்டு இருக்கோம், நீங்க வரலையா? எங்கங்க அரண்மனை வீட்டுக்காரங்க வரதா தகவல் வந்திருக்கு. ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான பூமி படத்துலையும் தமிழன் என்று சொல்லடா அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள் இந்த டேமில் எடுத்திருப்பாங்க. பரத் தமன்னா நடிப்பில் வெளியான கண்டேன் காதலை படத்தில் நான் மொழி அறிந்தேன் அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள் இந்த டேமுக்குள்ள தான் எடுத்திருப்பாங்க. பரத் கோபிகா நடிப்பில் வெளியான எம்மகன் படத்துலையும் ஒரு பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க. காற்று வெளியில் நமது கானம். பரத் நடிப்பில் வெளியான பிப்ரவரி 14 இங்க படத்துலையும் ஒத்தையா ரெட்டையா அப்படிங்கிற பாடல் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அருண் விஜய் தன்சிகா நடிப்பில் வெளியான மாஞ்சாவேல் படத்தில் மாஞ்சா அப்படிங்கிற பாடல் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பாவனா நடிப்பில் வெளியான ஜெயம் கொண்டான் படத்தில் வரக்கூடிய சுட்டி வரும் பூமி அப்படிங்கிற பாடலில் ஒரே ஒரு சீன் இங்கே எடுத்திருப்பாங்க. அப்பாஸ் மும்தாஜ் நடிப்பில் வெளியான மலபார் போலீஸ் படத்தில் வரக்கூடிய என் கண்ணாடி தோப்புக்குள்ளே கண்ணா கண்ணா அப்படிங்கிற பாடலையும் ஒரு காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் நடித்த நிறைஞ்ச மனசு படத்தில் நெஞ்சுக்குள்ளே ஒன்று பொத்தி வச்சேன் அப்படிங்கிற பாடலையும் சில காட்சிகள் இந்த டைமில் எடுத்திருப்பாங்க. பிக் பாஸ் புகழ் முகேன் நடிப்பில் வெளியான வேலன் படத்தில் வரக்கூடிய டண்டனக்கா டண்டனக்கா அப்படிங்கிற பாடலையும் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோட்டில் எடுத்திருப்பாங்க. சுந்தர்சி சத்யராஜ் நடிப்பில் வெளியான குருசிசியன் படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. சரத்குமார் நடிப்பில் வெளியான வேலுச்சாமி படத்திலிருந்து சின்ன புள்ள போல அப்படிங்கிற பாடல் எடுத்திருப்பாங்க. அர்ஜுன் ஊர்வசி நடிப்பில் வெளியான ஆயுத பூஜை படத்தில் ஊர்வசி அவங்க டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அந்த டேம்குள்ளே இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த டேம்குள்ளே தான் செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. பிரபு குஷ்பு நடிப்பில் வெளியான உத்தமராசா படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. கார்த்தி நடிப்பில் வெளியான கண்ணன் ஒருவன் படத்தில் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் படகசவாரி மூலம் இந்த டேம்லேருந்து கவுண்டமணியும் கார்த்தி வர மாதிரி காட்டியிருப்பாங்க.
சரத்குமார் நடிப்பில் வெளியான சமஸ்தானம் படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. ஆர்யா நடிப்பில் வெளியான மகாமுனி படத்தில் ஒரு சீன் இந்த டேமுக்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க. அஜித் சிம்ரன் நடிப்பில் வெளியான உன்னை கூட என்னை தரும் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாடல் காட்சி இந்த டேமுக்குள்ளே எடுத்திருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான சிம்மராசி படத்தில் ஏழை கிளியே ஏழைலங்கிளியே அப்படிங்கிற பாடல் காட்சி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த திருமூர்த்தி மலை டேமுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படங்கள் போக வேற எந்த படமாக இங்கே எடுத்துக்கான்னு தெரிஞ்சால் வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச படங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன்.